சொற்களை ஞானத்துடன் தேர்ந்தெடுங்கள். ஒரு காலத்தில் ஒரு முதியவர் தன் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர் திருடன் என்று வதந்தி பரப்பினார். அதன் விளைவாக அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். சில நாட்களுக்குப் பிறகு அந்த இளைஞர் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டது. விடுதலை செய்யப்பட்ட பிறகு வீட்டிற்கு நடந்து செல்லும் போது அவர் அவமானப்பட்டார். தவறாக குற்றம் சாட்டியதற்காக அவர் முதியவர் மீது வழக்கு தொடர்ந்தார். வழக்கு தீர்ப்புக்கு வந்தது. நீதிமன்றத்தில் முதியவர் நீதிபதியிடம், அவை வெறும் காமெண்ட்ஸ் தான், யாருக்கும் ஹார்ம் பண்ணல் என்றார். நீதிபதி முதியவரிடம், நீங்க அவரை பற்றி சொன்ன எல்லாவற்றையும் ஒரு காகிதத்துல எழுதுங்க. அதை கிழித்து வீட்டிற்கு திரும்பும் வழியில தனித்தனியாக பீசஸ் ஆக போடுங்க. நாளை தீர்ப்பை கேட்க வாருங்கள் என்றார். மறுநாள் நீதிபதி முதியவரிடம், தீர்ப்பை பெறுவதற்கு முன் நீங்கள் நேற்று வீசிய எல்லா காகித பீசஸ்களையும் சேகரிக்க வேண்டும் என்றார். முதியவர், அது முடியாது, காற்று அவற்றை பரப்பியிருக்கும், அவற்றை எங்கே கண்டுபிடிப்பது என்று எனக்கு தெரியாது என்றார். நீதிபதி பின்னர், அதே போலதான் சாதாரண காமெண்ட்ஸ் கூட ஒரு மனிதனின் மரியாதையை அப்படி அழிக்கும், அதை திரும்ப சரி செய்ய முடியாது என்று பதிலளித்தார். முதியவர் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். நீதி, உண்மையை அறியாமல் யாரையும் பழிக்கவோ குற்றம் சாட்டவோ கூடாது. உங்கள் வார்த்தைகள் அவர்களின் தவறு இல்லாமலேயே ஒருவரின் நற்பெயரை கெடுக்கக்கூடும். Choose your words wisely. Once upon a time, an old man spread rumors that his neighbor was a thief. As a result, the young man was arrested. Days later, the young man was proven innocent. After being released, he felt humiliated walking home. He sued the old man for false accusations. The case came up for judgment. In court, the old man told the judge, they were just comments. They didn't harm anyone. The judge replied, write all the things you said about him on a piece of paper. Tear it up and throw the pieces separately on your way home. Come back tomorrow to hear the sentence. The next day, the judge told the old man, before receiving the sentence, you must go out and gather all the pieces of paper you threw yesterday. The old man said, I can't do that. The wind must have spread them, and I won't know where to find them. The judge then replied, in the same way, simple comments can destroy a man's honor to such an extent that it cannot be fixed. The old man realized his mistake and asked for forgiveness. Moral: do not malign or blame anyone without knowing the facts or truth. Your words may ruin someone's reputation through no fault of theirs.